ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்ஸை எடுத்து உங்களோட பெல்லி ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்றதுங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். உங்க பாடியோட எக்ஸஸ் வெயிட்டும் ஃபேட்டும் ரெடியூஸ் பண்றதுக்காக ஓவரா ஒர்க் அவுட் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? நான் சொல்ற டயட் பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிளே இல்லாம வெயிட் லாஸ்ங்கிறது நடக்கும். அண்ட் ஆல்ரெடி ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஃபாஸ்டஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்றேன். டயட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் எந்திரிச்சதும் கண்டிப்பா ஷேக் குடிப்பீங்க. இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அது கம்பல்சரியா குடிச்சுதான் ஆகணும். இதே மாதிரி நைட்டும் ஷேக் குடிக்கணும். ஓவராலா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ்ங்கிறது ஷேக் கம்பல்சரியா எடுத்தாகணும். ஏன்னா கேலரிஸை மேனேஜ் பண்ணி ஹை புரோட்டீனும் எடுத்தாதான் வெயிட் லாஸ்ங்கிறது நடக்கும். அந்த வேலையை தான் இந்த ஷேக்குங்கிறது பாக்குது. ஸோ அதனால தான் இது கம்பல்சரின்னு சொல்றேன். பட் இது மட்டும் வெயிட் லாஸ்க்கு போதுமானா பத்தாது, அடிஷனல் ப்ராடக்ட்ஸும் எடுக்கணும். அப்பதான் ஐடியலான ஸ்ட்ரக்சரும் ஷேப்பும் கிடைக்கும். அது என்னன்னா ஆக்டிவேட்டட் ஃபைபர் ஆர் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், ஆலோ பிளஸ், செல்லுலாஸ், ஹெர்பல் கண்ட்ரோல், ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பீட்டா ஹார்ட். இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்ஸ். ஆலோ பிளஸ் எடுக்கிறதுனால நம்ம பாடியில டீடாக்சிஃபிகேஷன் நல்லா இருக்கும், வயிறை கிளீனா வச்சுக்கும். அதனாலேயே கிரேவிங்கிறது கண்ட்ரோல் ஆகி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன்ங்கிறதும் அதிகமா நடக்கும். ஓவராலா கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த ஆலோ பிளஸ். ரெண்டாவது ஃபைபர். இதுல ஆக்டிவேட்டட் ஃபைபர், ஃபைபர் காம்ப்ளெக்ஸ்னு 2 இருக்கு. ஆக்டிவேட்டட் ஃபைபர்ங்கிறது டேப்லெட், ஃபைபர் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது பவுடர். இவ்வளவுதான் வித்தியாசம். இது டைஜஷன் இஷ்யூவை சப்போர்ட் பண்ணும், நம்ம பிளட்ல இருக்கிற எக்ஸஸ் ஆன ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட ஹங்கர் ஃபீலை குறைக்கும். இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக்ஸ் என்னென்ன பண்ணும்னா ஒரு ஹெல்த்தியான கட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், நம்மளோட கிரேவிங்கை ரெடியூஸ் பண்ணும், மோஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராத மாதிரி ஹெல்த்தி டைஜஷனை சப்போர்ட் பண்ணி ஓவரால் ரொட்டீன் லைஃபை நல்லா வச்சுக்கும். அடுத்தது செல்லுலாஸ். இதுதான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃப்ளூயிட ரெடியூஸ் பண்ணும், நம்ம பெல்லியில இருக்கிற, தொடையில இருக்கிற, கையில இருக்கிற ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான இன்ச் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் நம்ம பாடியில மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். இதனால ஃபாஸ்டா வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ்ங்கிறது நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒரு நேச்சுரல் ஃபேட் பர்னரும் கூட. கடைசியா பீட்டா ஹார்ட். இது நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிற ஒரு நியூட்ரிஷன் ஃபுட். அது எப்படின்னா கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃபாஸ்டான வெயிட் அண்ட் ஃபேட் லாஸ்ங்கிறது நடக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுல ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் நமக்கு வர்ற ஹங்கர் ஃபீலை குறைக்கும். நீங்க ஹெர்பாலைஃப்ல ஜாயின் பண்றீங்கன்னா 90 டேஸ் சேலஞ்சை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு மேசிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். முக்கியமான விஷயம், ஒரு பர்ஃபெக்ட் வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் அண்ட் ஃப்ரெஷ்ஷா வேணும்னு நினைச்சீங்கனாலோ இல்ல சர்டிஃபைடு வெல்னஸ் கோச் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கனாலோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நியூட்ரிஷன் ஃபுட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.